வியப்பூட்டும் விஞ்ஞானம் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம ஒரு புதிய பகுதியை பார்க்க போறோம். சோஷியல் மீடியால அதிகமா சயின்ஸ் பற்றியும் டெக்னாலஜி பற்றியும் ட்ரெண்டிங்கான செய்திகளை தகவல்களை தான் இந்த பகுதியில பார்க்க இருக்கிறோம். #விஞ்ஞானம் உங்களுக்காக. Hi viewers, this is #விஞ்ஞானம். விஞ்ஞானம் அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? சமூக வலைத்தளங்கள்ல பல விஷயங்களை பத்தி பேசுவோம். அதுல சில விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகவும் செய்யும். அந்த மாதிரி சயின்ஸை பத்தி என்னென்ன விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்ட் ஆகுதுன்றது தான் வாரம் நம்ம பார்க்க போறோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம விஞ்ஞானம்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இதுல முதல் விஷயமா என்ன பார்க்க போறோம்னு பார்த்தா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மள எரிப்பாங்க இல்லாட்டினா புதைப்பாங்க. இதுல ஒரு புது முறை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இத்தாலியில இருக்க 2 சயின்டிஸ்ட். இது என்ன முறைன்னு பார்த்தோம்னா, ஸ்டார்ச்சை வச்சு ஒரு பெரிய எக்ஸ்ஷெல்ல கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸ்ஷெல்ல நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம பாடியை வச்சு மண்ணுக்குள்ளார புதைச்சிடுறாங்க. இது புதைச்சது மட்டும் இல்லாம அது மேல ஒரு பிளான்ட்டையும் வச்சிடுறாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு டீகம்போஸ் ஆகி பாக்டீரியாலாம் சேர்ந்து அந்த பிளான்ட் வந்து ஒரு பெரிய மரமா வளருது. அப்ப அந்த இடமே ஃபாரஸ்ட் ஆகி என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 2 சயின்டிஸ்ட். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம சூப்பர் ஹீரோ ஸ்பைடர்மேன் மாதிரி நம்ம செவர் மேல ஏறணும் இல்ல கம் விடணும் அப்படின்னா நம்ம உடம்புல 80% வந்து அடசிவ் கம் இருக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கால்ல மட்டுமே இருக்கணும்னா நம்ம கால் வந்து 1 மீட்டர் லாங்கும் 40 சென்டிமீட்டர் வைடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை தான் பல சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸ் வந்து இப்ப ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்பவே விசித்திரமான விஷயங்க. என்னன்னு பார்த்தோம்னா, சிம்பான்சி அதோட பெஸ்ட் ஸ்நாக் அதோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் ஷேர் பண்ணுமா. இந்த ரிசர்ச் ஃபைண்டிங்கை தான் நம்மளோட யங்ஸ்டர்ஸ் இப்ப அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேரை போட்டு நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரமாக நம்ம உலகத்தில் நடந்த சில விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம அவுட்டர் ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ணி மார்ஸில் நம்ம சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். மார்ஸ்ல இருந்து அதோட சாயில் எடுத்து அதோட சல்ஃபரை கலந்து கான்கிரீட் ஒன்று தயாரிச்சிருக்காங்க. இந்த கான்கிரீட்டை வச்சு அங்கே வீடும் கட்டலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபேஸ்புக் வாசிகள் ட்விட்டர் வாசிகள்லாம் இங்கே வீடு கட்டினது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸ்லையும் போய் கட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ்லாம் செம்மையாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த வாரம் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை நம்ம விஞ்ஞானம் கீழே பார்த்தோம். அதே மாதிரி அடுத்த வாரமும் பல இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் ஃபேக்ட்ஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சிறிய பொருளுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய கதை இருக்குங்க. அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானி தன் வாழ்க்கையே முழுக்க செலவு செஞ்சிருப்பாரு. அப்படிப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளை அதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளை தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்து வர இருப்பது வாரம் ஒரு விஞ்ஞானி. கற்காலம் முதல் இன்றைய நவீன காலம் வரை பல சாதாரணமான விஷயங்கள் தான் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு காரணமா இருக்கு. அதுவே இந்த நவீன உலகத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு ஏதுவா இருக்குன்னு சொன்னா அது மிகையல்ல. அப்படி அறிவியல் துறையில பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய பல விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய இந்த பகுதி தான் வாரம் ஒரு விஞ்ஞானி. நான் மோகன்குமார். இந்த வாரம் ஈர்ப்பு விசை பற்றியதான கண்டுபிடிப்புகளையும் அறிவியல் உலகில பல புரட்சிகளையும் செய்தவருமான சர் ஐசக் நியூட்டனுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர் கண்டுபிடித்த பல அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். 17ஆம் நூற்றாண்டில் பிறந்த மாபெரும் மேதைகளில் ஒருவர் சர் ஐசக் நியூட்டன். இங்கிலாந்து நாட்டில் ஒரு சிற்றூரில் சராசரி விவசாய குடும்பத்தில் பிறந்த நியூட்டன் ஆரம்பத்தில் படிப்பில் சரியாக கவனம் செலுத்தவில்லை. ஒருமுறை தன்னை கேலி செய்த வயதில் தன்னை விட பெரிய சிறுவனை நயப்புடைத்த பின் தன்னம்பிக்கை அதிகரித்து நன்றாக படிக்க தொடங்கினார். சிறு வயதிலிருந்தே அறிவியலில் ஈடுபாடு கொண்டிருந்த நியூட்டன் தண்ணீரிலும் வேலை செய்யும் கடிகாரத்தை அப்போதே உருவாக்கி தனது அறிவியல் கண்டுபிடிப்பு பயணத்தை தொடர்ந்தார். நியூட்டனுக்கு 14 வயதான போது குடும்ப ஏழ்மையின் காரணமாக பள்ளி படிப்பை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இருப்பினும் நியூட்டனின் கல்வி ஆசையை அறிந்து கொண்ட அவரது மாமா 1661ஆம் ஆண்டு புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்த்தார். அக்காலத்தில் கல்லூரியின் கற்பித்தல் என்பது அரிஸ்டாட்டிலை பின்பற்றியதாகவே இருந்தது. கோபர்னிக்ஸ் மற்றும் கெவ்லர் போன்ற நவீன தத்துவவாதிகளுடைய கருத்துக்களையும் கற்க விரும்பினார் நியூட்டன். எப்படி ஆப்பிள் மேல கீழே சம்திங் இஸ் தேர். நான் யோசிக்கிறேன், ஆனா எதுவுமே வரல. ஆனா நியூட்டன் யோசிக்கும் பொழுது புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு ஒன்று இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். ஒரு முறை ஆப்பிள் தோட்டத்தில் நடந்து போகும்போது ஆப்பிள் மரத்திலிருந்து ஒரு பழம் கீழே விழும்போது நியூட்டன் பார்த்துடுறாரு. உடனே அந்த பழம் பூமியை நோக்கி விழுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு.
யோசிக்கும் போது அவருக்கு என்ன தோணுதுன்னா சம்திங் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆராயும் பொழுது தான் புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு ஒன்று இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். ஆக்சுவலாக புவி ஈர்ப்பு விசைங்கிறத மக்களுக்கு விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிள் விழுற கதையை அவர் சொன்னதாகவும் சொல்கிறாங்க. பட் எது எப்படியோ நியூட்டன் புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடித்தது என்னவோ உண்மை. 1667ஆம் ஆண்டு தனது 25வது வயதில் நியூட்டன் ட்ரினிட்டி கல்லூரியில் இயற்பியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். அக்கல்லூரியில் அவருக்கு கௌரவ பொறுப்பும் வழங்கப்பட்டது. அடுத்த சில ஆண்டுகளை அவர் முழுமையாக பல்வேறு ஆராய்ச்சிகளில் செலவிட்டார். கணிதத்தில் ஈருறுப்பு தொடர் தோற்றத்தினை பற்றி ஆழமாக ஆராய்ந்து தொலைநோக்கிகளை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தினார். இதன் விளைவாக ஓராண்டில் அவர் ஒரு தொலைநோக்கியை உருவாக்கி அதன் மூலம் ஜூபிட்டர் கோளை அவரால் பார்க்க முடிந்தது. இன்றைய நவீன தொலைநோக்கிகள் நியூட்டனின் அந்த முதல் தொலைநோக்கியின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றன. பல அரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய நியூட்டன் பிரசித்தி பெற்ற ராயல் சொசைட்டியில் உறுப்பினரானார். நியூட்டனின் திறனை உணர்ந்த அவரது நண்பர் ஹெய்லி அவரின் அறிவியல் கண்ணோட்டங்களை புத்தகமாக வெளியிட நியூட்டனுக்கு ஊக்கமூட்டினார். இதுவரை வெளியிடப்பட்டிருக்கும் அறிவியல் நூல்களிலேயே மிகச் சிறந்ததாகவும் பிரின்சிபா என்று அழைக்கப்படும் மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் பிலாசபி என்னும் புத்தகம் 1687ஆம் ஆண்டு வெளியானது. எண்ணற்ற பல சாதனைகளை தன்னகத்தே கொண்ட சர் ஐசக் நியூட்டன் நோய்வாய்ப்பட்டு 1727ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி இயற்கை எய்தினார். வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயில் அடக்கம் செய்யப்பட்டார். ஒரு சாதாரண குடிமகனுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய கௌரவம் இதுவாகும். இவரது கல்லறையில் த பெஸ்ட் மேன் இன்வேல்யூபிள் ஜெம் ஆஃப் மேன்கைண்ட், மனித குலத்தின் மிகச்சிறந்த விலை மதிப்பில்லா மாணிக்கம் என்று அவரது கல்லறையில் பொறிக்கப்பட்டது. மிகச்சிறந்த விஞ்ஞானியான சர் ஐசக் நியூட்டனுக்கு பலர் அஞ்சலி செலுத்தினாலும் போப் செலுத்திய அஞ்சலி என்பது மிகவும் ஆழமானது. அறிவியல் துறையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இன்றளவும் தவிர்க்க முடியாத விஞ்ஞானியா வலம் வராரு சர் ஐசக் நியூட்டன். இவர் கண்டுபிடித்த அறிவியல் விதிகளிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான். இதை நியூட்டன் 3ஆம் விதின்னு சொல்லி அழைக்கப்படுது. நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கையில தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற தத்துவம் இதன் மூலமா நிரூபணமாகுதுன்னு சொல்லிக்கலாம். இன்னைக்கு கணிதவியலாளர், அறிவியலாளர், தத்துவ ஞானி என பன்முகம் கொண்ட சர் ஐசக் நியூட்டனுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். தொடர்ந்து வர வாரங்களையும் பல விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை குறிப்புகளோட உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். நம்ம அப்படின்னா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கக்கூடிய பல விஷயங்களுக்கு விடையளிக்கிற பகுதி தான் இந்த பகுதி. அப்படின்னா ஹாய் கைஸ், வெல்கம் டு அப்படின்னா செக்மெண்ட். இன்றைக்கி நான் சாண்ட்விச் ஸ்கொயர் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கேன். ரெஸ்டாரண்ட் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஃபுட், அதுக்கப்புறமா கேண்டில் லைட் டின்னர். ஸோ கேண்டில் அப்படின்னு சொல்லும் போது கேண்டில் வச்சு நிறையா இம்பார்ட்டண்ட்டான சயின்ஸ் ட்ரிக்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ட்ரிக் தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவை வேறு எதுவுமே இல்லைங்க, ஒரு கேண்டில் அண்ட் ஒரு லைட்டர் தான். ரொம்ப ட்ரிக்கியான ஒரு சயின்ஸ் ட்ரிக் அப்படின்னு சொல்லணும். என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேண்டில் இந்த லைட்டரை வச்சு நான் பண்ண போகிற ட்ரிக் வந்து கண்டிப்பாக மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும், செம பாட்ரி ட்ரிக்காகவும் இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்ம கேண்டில் இருக்குது. ஸோ கேண்டிலில் வேக்ஸ் கொஞ்சம் மெல்ட் ஆன நிலைமையில் இருக்கட்டும். நம்ம லைட்டரில் நார்மலாகவே வந்துட்டு ஃப்ளேம் வந்து ஒரு ப்ளூயிஷ் எல்லோ கலரில் தான் வரும். ஸோ இப்போ உங்கள் கேண்டிலை வந்து நீங்கள் லைட் பண்ணணும். ஸோ உங்கள் கேண்டில் வந்து நீங்கள் லைட் பண்ணி வச்சுட்டீங்க. அது வந்து வேக்ஸை போய் டச் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளுடைய கேண்டில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு மெல்ட் ஆயிடுச்சு, வேக்ஸை தொட்டுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ கண்டிப்பாகவே இது வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். ரொம்ப சிம்பிளான சயின்ஸ் தான் இங்கே வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். மெழுகுவர்த்தி எரியும் போது மெழுகு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் துளிகளாக வெளியேறுகிறது.
நாம் ஒரு மெழுகுவர்த்தியை அணைக்கும் போது அதன் ஆவியில் சிறிதளவு மெழுகு துகள்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை மீண்டும் நம்மால் ஒளியூட்ட முடிகிறது. ஒரு தீக்குச்சியை வைத்தோ மெழுகுவர்த்தியை வைத்தோ அந்த துகள்களை ஒளியூட்டுவதன் மூலம் மீண்டும் நமது மெழுகுவர்த்தி எரிகிறது. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு அப்படின்னா செக்மெண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ட்ரிக், அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அப்படின்னால மீட் பண்ணலாம்.